புதுச்சேரியில் பொதுப்பணித்துறை அலுவலகம் மீது முன்னாள் ஊழியர்கள் தக்காளி வீசியதால் சலசலப்பு ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் எழில் வழங்க கேட்கலாம். எழில், வணக்கம். முன்னாள் ஊழியர்கள் எதற்காக இந்த செயலில் ஈடுபட்டார்கள்? கள தகவல்களை சொல்லுங்க. புதுச்சேரி அரசின் பொதுப்பணித்துறையில் கடந்த 2015 மற்றும் 16ஆம் ஆண்டு சுமார் 2600க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஒப்பந்த அடிப்படையில் தற்காலிகமாக பணியமர்த்தப்பட்டனர். மேலும் அப்போதைய சட்டமன்ற தேர்தலை காரணம் காட்டி அவர்கள் பணியமர்த்தப்பட்டதாக கூறி நீதிமன்றமானது இவர்களை பணி நீக்கம் செய்ய உத்தரவிட்டது. இதனையடுத்து அவர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். தொடர்ந்து கிட்டத்தட்ட 10 ஆண்டுக்கும் மேலாக மீண்டும் இவர்கள் பணி வழங்க கோரி தொடர்ச்சியான பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் கடந்த 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் இந்த ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களின் தொடர் போராட்டத்தின் காரணமாக மீண்டும் அனைத்து ஊழியர்களுக்கும் ஊதியத்துடன் மாதம் 10,000 ஊதியத்துடன் மீண்டும் பணி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் அறிவித்தார். ஆனால் முதலமைச்சர் சட்டப்பேரவையில் அறிவித்தும் 2 ஆண்டுகளாகியும் இதுவரை அவர்களுக்கு மீண்டும் பணி வழங்கவில்லை. இந்நிலையில் முதலமைச்சர் சட்டப்பேரவையில் அறிவித்தபடி மீண்டும் அவர்களுக்கு பணி வழங்க வேண்டும், அதாவது மாதம் 10,000 ஊதியத்துடன் பணி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் திடீரென தாங்கள் மறைத்து வைத்திருந்த தக்காளியை எடுத்து தலைமை அலுவலகத்தின் மீது வீசி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அங்க பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி வலுக்கட்டாயமாக கைது செய்து அழைத்து சென்றனர். பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்க கோரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பு தக்காளியை வீசி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்று கூற வேண்டும். தகவல்களுக்கு நன்றி எழில். ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.